உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களை நான் பூரணப்படுத்துவேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நான் பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன்னுடைய கர்ப்பம் என்ன செய்யல, விழுகிறதும் மலடும் தேசத்துல இருப்பதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமைகள், அது மலடடைவதில்லை, அல்லது அது விழுந்து போவதில்லை. கர்த்தரால் நீங்கள் கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஒரு பாவி மணந்தின் போது ஒரு விசுவாசியை பெற்றெடுப்பது கர்ப்ப வேதனை படுவது போல. அல்லேலூயா. அப்ப நீங்கள் விழுந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிதாய் பிறந்த குழந்தைகளாய் இருக்கிற நீங்கள் விழுந்து போவதில்லை. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நாட்களுடைய வருஷங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பூரணனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தந்த அன்னையர்களாய் உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு மரணம் வரும். ஒரு நாள் நமக்கு வைக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. உண்டா இல்லையா? 60, 70, 80, 40 நமக்கு தெரியாது. ஆனா இந்த வசனத்தின்படி உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னா, நாம் அந்த வயசு ஜாஸ்தி ஆகிறதாங்க நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. வயசு ஜாஸ்தி ஆகிறதுல பூர்ணப்படுத்துவேன் முக்கியமான வார்த்தையை பாருங்க. நம்ம இருக்கிற காலத்துல எல்லா ஸ்பெஷலிட்டிஸும், எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க கண்கள்ல நீங்க பார்ப்பீங்க. அதுதான் பூர்ணப்படுத்துவது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அவன் பூர்ணப்படுத்த முடியாமல் போனது. அவன் கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை அவன் என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியாமல் போனது. தூரத்துல பாக்குறான். சொல்லுவாங்களே, கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இல்ல, அந்த அவ்வளவு ஆசையா எவ்வளவு எஸ்கேப் பண்ணி, எவ்வளவு பாதைகளை கடந்து, எவ்வளவு கஷ்டத்தை கடந்து ஜனங்களை அப்படியாக வழி நடத்தினவன். சூரியனை போல அவன் முகம் பிரகாசினது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. 40, 80 நாட்கள் சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன். அவருடைய மகிமையை பார்த்த ஒரு மனிதன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில கானானை பார்க்க முடியாமல், பூர்ணப்பட முடியாமல் போனது. ஹல்லேலூயா. ஆனால் காலேபும் யோசுவாவும் அந்த பூரண காரியத்தை பார்த்தார்கள். அந்த ஆயுசு நாட்களிலே அவருடைய காரியங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றில ஒளிரும் மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அல்லேலூயா. உன்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற கணவனாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் பூர்ணப்படுத்தப்படும். என்ன ஏக்கத்தோடு, என்ன குழப்பத்தோடு, என்ன பாரத்தோடு என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ, இப்படியே நான் கழிந்து போயிடுவனோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் மாறி போகணும் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நான் உன்னை பூர்ணப்படுத்துவேன். பரிபூரணம் என்பது 7 காரியங்களை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பூரண காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவன் கர்த்தருடைய சமூகத்துல இன்னும் கிட்டி சேரணும். அந்த ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதபடி கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகளை இன்னும் புதுப்பித்து 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 அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு செய்தான் என்று சொன்னால் நம்மளும் செய்ய முடியுமா முடியாதா? முடியாதா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் செய்ய முடியுதா? நம்மளாலேயும் செய்ய முடியும். ஆமென். ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலத்திற்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அந்த அதிகாரம் பலிக்கவே பலிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். அப்ப ஜாதிகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே அவருடைய காரியம் விளங்குவதற்கு பூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிற காலத்துல. அதான் ஒரு வார்த்தை அழகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன் காலத்தில் கனித்தந்து இடைவிடாத மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம். அப்ப இந்த வசனத்தின் ஈக்குவலா பார்க்கும்போது தான் காலத்துல அதை பார்க்கணும். சொல்லுங்க, கையை சொல்லுங்க, என் காலத்துல நான் பார்க்க. பக்கத்துல கை பிடிச்சி, உங்க காலத்துல நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க நல்ல பெரிய லெவல்ல வரதை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்க வீட்டில் இருக்கிற உங்க கணவன் ஆஸ்வதிக்கப்படுகிறது நீங்க பார்க்கும்போது, உங்களை எத்தனையோ பேர் நிந்திச்சு ஒரு ஸ்டேஜில் உங்களை அவமானப்படுத்தி நீங்க தலை குனிஞ்சு நின்று அந்த இடத்துல நீங்க ஜம்முன்னு போய் நிற்கும் போது, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். என் ஆண்டவர் அப்படி. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. நான் உன்னை அந்த இடத்துல தலை நிமிர்ச்சேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தகப்பனே
தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாம் சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அந்த பாடல் நீங்க வீட்டுல போய் பாடி பாருங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகா. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை பூர்ணப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பூரண ஆயுசுள்ளவனா இருக்க போறேன். பாருங்க, யோபுவை பத்தி சொல்லும் பொழுது, யோபு நெடுநாள் இருந்து என்ன பண்ணனா, அவன் நெடுநாள் வாழ்ந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. பூரணமாய் வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்று பூர்ணமாய் இருந்தான். எல்லாம் கிடைச்சிருந்துச்சு. எதெல்லாம் இழந்து போனானோ, எதெல்லாம் இழந்து, அவன் கற்பம் செத்து போச்சு, பிள்ளைகள் செத்து போனாங்க, அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் எடுத்து போடப்பட்டது. ஆனாலும் அந்த ஆயுசு நாட்களை, அந்த வருஷத்தை அவனுக்கு பூர்ணப்படுத்தி ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகள் தான் அந்த கர்ப்பத்தை போல. அல்லேலூயா. மலட்டுத்தன்மையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மலட்டுத்தன்மையா மாறிடக்கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மலட போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதை நான் பூர்ணப்படுத்த விரும்புகிறேன், அதை நான் பூர்ணப்படுத்த விரும்புகிறேன். நான் செஞ்சா அந்த காரியத்தை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. பெருக்கம் வருது அப்படின்னா அந்த பெருக்கத்தை பார்த்து சொல்லணும், எப்படி இவங்க பெருக்கம் வந்துச்சு. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு மற்றவங்க சொல்லணும், இவங்களுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நம்ம மேல நிறைய பேர் பொறாமப்படுறோம். பக்கத்தில் பேசுறோம், நிறைய பேர் போறோம், எப்படி நடக்குது, எப்படி இந்த காரியத்தை செய்யறாங்க, எப்படி இந்த இவர்கள் இப்படி போறாங்க வராங்க அப்படின்னு கேள்வி எழுப்புதா இல்லையா? நம்மளை பார்த்து வயிறு எரியுமா எரியாதா? எரியுதா எரியல? ஆமென். அல்லேலூயா. சத்துருக்கள் முன்பதாக உங்க பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம். உங்க பாத்திரம் என்ன பண்ணுமா? நிரம்பி வழியும். ஆண்டவர் உங்களை பூர்ணம். சொல்லுங்க, என் காலத்துல நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை நீங்க பயன்படுத்த அது ஆண்டவருக்காக பயன்படுத்த உங்க ஆயுசு நாட்கள் பூர்ணப்படும். இரண்டாவதாக நான் பார்க்கிற பொழுது லேவியராகமம் 26:9. லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இரண்டாவது காரியம், திடப்படுத்துவேன். சொல்லுங்க, திடப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை பூர்ணப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த ஸ்டேஜ்லயே உங்களை நிலைநிறுத்த வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த நீங்க நான் சொல்றேன், என் காலத்துல கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான்னு சொன்னது போல, என் காலத்தில் கனி தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பேன்னு சொன்னது போல, உங்க காலத்துல அது முடிஞ்சிடாது. இருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு போயிட மாட்டீங்க. ஆண்டவர் உங்க சந்ததி மத்தியில அதை நான் திடப்படுத்துவேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பண்ணுவேன், பழுகவும் பெருகவும் பண்ணி, உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட இன்னைக்கு உடன்படிக்கப்படுறாரு, விடாது. அது எப்பவுமே விடாது. சந்ததி சந்ததியா அது பெருகும். நான் நிலைப்படுத்துவேன், திடப்படுத்துவேன். சொல்லுங்க, திடப்படுத்துவார். திடப்படுத்துவது என்றால் என்ன? திடப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது. வேற இன்னொன்னு சொல்லுங்க, தைரியப்படுத்துது. இன்னொன்னு சொல்லுங்க, பலப்படுத்துது. இன்னொன்னு சொல்லுங்க, நிலைப்படுத்துவது. பலப்படுத்தி, நிலைப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப திடப்படுத்துவது என்றால், ஒரு இப்ப இந்த செவுரு இருக்குன்னு வைங்க, திடீர்னு கிராக் விட்டுச்சு. கிராக் விட்டு அஸ்திபாரம்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வெடிப்பு இருக்கு, ஏதோ ஒரு வெடிப்பு, ஏதோ ஒரு கேப் இருக்கு. அதுதான் திடமற்றதா இருக்கு, தரம் இல்லாததா இருப்பது. அதை சரி செய்து திரும்பவும் அதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதுதான் திடப்படுத்தும்.
இப்ப இருக்கிறீங்க பாருங்க. திடப்படுத்துவது என்பது நான் சரியா சொல்லித்தரேன். இப்ப நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தாயின் கருவிலிருந்து வந்துட்டோம், இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டோம். ஏதோ ஒரு கிராக் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கலாம், அல்லேலூயா, உங்க பாதையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் திடப்படுத்துவேன். அல்லேலூயா. சோதரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திடப்படுத்துதல் உங்களை மட்டுமல்ல, உங்கள் உடன்படிக்கை, உங்க குடும்பத்திற்கு, உங்க வாழ்க்கையில தலைமுறை அதை நான் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு யோசிக்கணும், நான் எதுல கிராக் ஆயிருக்கேன், என் வாழ்க்கையில எது கிராக் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது எனக்கு கிராக் ஆயிருக்கு, எந்த காரியத்தில் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். சில நேரங்களில் வீட்டில் ரூப் இருக்கு. ரூப்னா என்னது? சரி, காங்கிரீட் போட்டிருக்கோம்ல, அதில் தண்ணி விழுந்து விழுந்து ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்கும், அப்படியே ஈரமாக ஒழுகிட்டே இருக்கும், கசிஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜாக இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். கொஞ்ச நாட்கள் அது போனோன்னா அந்த கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு அந்த கட்டடம் வெடிப்பாகி அந்த பேச்சஸ்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சு. இன்னைக்கு நாம் யோசிக்கணும், என்னை திடப்படுத்துவதற்கு எந்த இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு சரி செய்யப்படுறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களை பார்க்குறாரு. எப்படி ஒரு வீட்டில் கிராக் இருக்குதோ ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. அல்லேலூயா. என் பிள்ளை தாகத்தோடு இன்னைக்கு வந்திருக்காங்க, அந்த விஷயத்தை நான் சரி செஞ்சு அதை உடன்படிக்கை நான் ஏற்படுத்த போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சரி செய்யறது தலைமுறை அது சரி செய்யப்படும். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம கூப்பிட்டோம், ஆராதிக்கும் போது கூப்பிட்டோம், ஆண்டவரே இறங்கி வா, இப்போ வாரும், இறங்கி வாரும். இந்த வேளையிலே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை விலகாத மேகம். நீ கூப்பிட்டமா இல்லையா? அன்பின் ஆவியானவரே கூப்பிட்டு ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப இந்த ஆண்டவர் வந்தவருக்கு சும்மா இல்ல, உங்களை பார்க்கிறாரு, திடப்படுத்த போறாரு. ஒவ்வொரு சகோதரிக்கும் நான் சொல்றேன், உங்களை இன்னும் திடப்படுத்த போறாரு, இன்னும் உங்களை உருவாக்க போறாரு. அல்லேலூயா. சகோதரர்களை கர்த்தர் உருவாக்க போறாரு, திடப்படுத்த. அது நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாருன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா, அந்த உடன்படிக்கையை 1000 தலைமுறை வரைக்கும் மறக்க மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா, அது இன்னைக்கு இல்ல, 1000 தலைமுறையில கர்த்தர் வருகை மட்டும் அந்த உடன்படிக்கை உங்களோடு கூட திடப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகளா? 3 2 3 மனைவிகள். சாரா, ஆகார், கேத்துரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 3 மனைவிகள்ல ஆகாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்மவேலை கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நீர் என்னை காண்கின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆகாரின் கண்ணீரை கண்டவர் சொல்லி. அப்ப அந்த தண்ணீரை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை சாகிறத பார்க்காம இருக்கும்போது ஒரு நீரூற்றை உண்டாக்கி காண்கின்ற தேவன் சொல்லி, உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதே போல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறகுறான், அவனுக்கு சாராளுக்கு பிறகுறான், அவனையும் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ஒரு ஜெனரேஷன் வருது, ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஜெனரேஷன் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுது. இப்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குதான். இப்ப நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்குவோம்? ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்குவோம். ஆகாருடைய ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அது அந்நிய ஸ்திரீ, எகிப்தின் ஸ்திரீ. அதே போல கேத்துரால என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா உண்மையாய் சேர்க்கப்பட்டது யார் தான்? ஆனா சாராளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு. அப்ப ஈசாக்கு, இஸ்மவேல், கேத்துராலுக்கு பிறந்த பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டனால நீங்க ஆபிரகாமின் குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நானும் ஆபிரகாமின் குமாரனா? நானும் ஒரு வகையில ஆபிரகாமுடைய சந்ததி தான். அல்லேலூயா. அது ஈசாக்குடைய சந்ததியா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி,
வேற வேற சந்ததி எடுத்துக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கு வருவோம். பழுகவும் பெருகவும் உன்னோடு கூட என்ன பண்றேன். இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 12:1 வாசிங்க, மனப்பாடமா சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில ஜனங்கள் என்பதா நீ என்ன பண்ணுவ? உன்னை ஆசீர்வதிக்கிறவளை சபிக்கிறவளை பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள் இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். இப்ப அதை அந்த உடன்படிக்கைய இப்ப நம்ம மேல வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை வச்சதுனால கிராக் எல்லாம் சரியாகி நீங்க திடப்படுத்தப்பட்டுட்டீங்க. புரிஞ்சால சொல்ற விஷயம் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை தூக்கி நம்ம மேல வைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற கேப், அந்த கிராக்கு கஷ்டங்கள், போராட்டங்கள், சரி செய்ய முடியாத காரியங்களை ஆபிரகாம் மூலமாக, அவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சரி செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சபிக்கிறவங்க என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க பூமியில வம்சங்கள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே சொன்னதை செய்யும் அளவு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ண விட்டுருக்க பக்கத்துல உங்களை திட்டப்படுத்துறாரு. திட்டப்படுத்துறது என்ன? திட்டப்படுத்துறது என்ன? நான் சொன்னல, ஏதோ ஒரு விஷயத்துல கிராக் ஆயிருக்கும். கண்ணு பாருங்க, தெரியும். ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அழுதுருப்பீங்க, இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க, இல்ல யாராவது உங்களை திட்டிருப்பாங்க, இல்ல அவமானப்படுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல கிராக் ஆகி நின்றுருப்பீங்க. அதுல நீங்க முன்னேற முடியாம தடையா இருக்கும். உங்க சரீரத்து நிமித்தமா கூட நீங்க கிராக் ஆயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதை நான் நினைவு கூறேன்பா, அதனால உன் மேல அந்த கிராக்கை நான் நீக்கி உன்னை திடப்படுத்துறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த கிராக்கை சரி பண்றதுக்கு கொத்தப்படும் இருக்கிற இதை என்ன பண்ணும், கிராக் ஆயிடுச்சு அப்படியே என்ன பண்ண மாட்டாங்க, பூச மாட்டாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொத்தி விடுவாங்க. இல்ல அது மாதிரி சில நேரங்கள்ல நம்ம தேடும் பொழுது, ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது சில காரியத்துல நம்ம பெற முடியாம டிலே ஆகும், கொத்தப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், அவமானப்படுவோம், நீங்க புறக்கணிக்கப்படுவீங்க. ஆனா சொல்றாரு, ஆகாதென்று உங்களை தள்ளுனதான் நீங்க தான் மூளைக்கு தலைக்கெல்லாம் நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. அநேகரால பேசப்படலாம், அநேகரால தூசிக்கப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தூக்கி அந்த இடத்துல நிலைநிறுத்துவேன். ஆமென். தூக்கி வீசினாங்க அந்த இடத்துல மூளைக்கு அங்க தலைக்கெல்லாம் வச்சு உங்களை வச்சுதான் மெஷர்மென்ட் அளக்கப்படும். ஹல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? ஏதோ நாங்க எதுவும் பேசலைங்க, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததிக்கு முன்பதாக யார் உங்களை தூக்கி எறிந்தார்களோ உங்களை தூக்கி கொண்டு நிறுத்துவாங்க. நீங்க தான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க தான் திருப்பி சொல்லணும். உங்கள் மூலமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு, சீக்கிரத்தில் ஒரு ஃபோன் வரும், எனக்காக ப்ரேயர் பண்ணு. உன்னை கண்டபடியே திட்டினவன் கூப்பிடுவான் ஃபோன் பண்ணி. ஹல்லேலூயா. எனக்கு ஜெபம் பண்ணுப்பா, உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவான்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் தலையெழுத்து என்ன செய்யுமா சொல்லுங்க, தலையெழுத்து மாறும். ஏதோ ஒரு விஷயத்துல தலையெழுத்து மாறும். காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல துப்பு, எல்லாருக்கும் தெரியும். படிக்காத மேதை, அவர் என்னது, படிக்காத மேதை. அவர் ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட்ல போய் நின்று வெளிநாட்டுல பேச ஆரம்பிக்கும் போது பல வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்களாம் போய் பார்த்துட்டே இருக்காங்க. இவர் போய் என்னத்தை பேச போற, படிக்கலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் பேசினாரா, நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தா ஒரு ஐடி காலேஜ் போகணும், அங்கிருந்து எந்தெந்த காலேஜுக்கு நம்ம வைக்கணுமோ அந்தந்த காலேஜை நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும், சரியான மாணவர்கள் எழுச்சின்னு சொல்லி படித்தவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. படிக்காதவர் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாரும் பிரமிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கை தட்ட மாட்டீங்களா?
எதுக்காக நான் சொல்றேன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் சொல்றேன், உங்களை பேச வைப்பாருங்க, உங்களை பேச வைப்பாரு, உங்களை பேச வைப்பாரு, உங்களை திடப்படுத்த வைப்பாரு. இன்னைக்கு நீங்க பேச முடியாம இருக்கலாம், அல்லேலூயா. சில விஷயங்களை சாட்சி சொல்லுங்கன்னா கூப்பிட வராம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மே மாசத்துல கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு இந்த இடத்துல நிறுத்தி அநேக வார்த்தைகளை சாட்சியா சொல்ல ஆண்டவர் வைக்க போகிறார். கடந்த நாட்டில் நான் ஒரு ஃபோனில் பேசினேன். தம்பி, ஏன்பா நீ ஃபோன் பண்ணல, நீ போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன். ரொம்ப கஷ்டம். அந்த பையன் தம்பி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சேலரியே போடலை, அதனால் எனக்கு ஃபோன் பண்ணுறது கூட என்ன இல்லை, எப்படியாவது ஒரு சேலரி இன்னைக்கு போட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல தான் உட்காந்து ஃபோனில் பார்த்து பேசிட்டேன். அப்போ எனக்கு ஒரு இருந்தது, ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோமன் ஒரு வார்த்தையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சதீஷ்கிட்ட ஃபோன் பண்ணி பாட்டு பாடும். கருவிலே உருவான நான் பாட்டு பாடி ஒரு வசனம், தேவன் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் நான் சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ப்ளஸ் பண்ணேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்கவே பாடுறாப்பே அந்த வசனத்தை கேட்கணும். அப்போ முடிச்சுட்டு ஒரு 3 நாளில் ஒரு எத்தனையோ நாட்கள் வந்து சேலரி போடாமல் இருந்தது. 3 நாளுக்குள்ளே சேலரி போட்டேன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எந்த இதுவுமே இல்லை. எனக்கு அடுத்ததுக்கு என்ன பண்ண தெரியாமல் நான் இருக்கேன், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சேலரி போட்டாங்க. அதில் ஒரு பொருத்தனை பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. நல்ல சதீஷ்க்கு ஜோம் பண்ணி வாழ்த்திட்டு போங்க. அல்லேலூயா. இன்னைக்கு முடிஞ்சோன்னு சாப்பாடு இருக்கு, மகன் அந்த சாப்பாடு. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் ஆர்வமா இருக்கும் பொழுது அந்த ரேமாவை சரியா உள்வாங்கும் போது அற்புதம் நடக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க ஏதோ சாதாரணமா இது கேட்ட வசனம் தானே, வேற வசனம் தானே நீங்க உதாசீனப்படுத்தி இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடக்காது. உண்மையா கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு வாசித்தாலும் பரவாயில்ல, படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தரப்போகுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் உங்க கிராக்கெல்லாம் இன்னைக்கு ஒட்ட வச்சு உங்களை மறுபடியும் திடப்படுத்த போறார். கால் மான்கால போல மாறப்போகுது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வரப்போகுது. அல்லேலூயா. முதல்ல இருந்த அந்த பலன் இல்ல, அதை விட எக்ஸ்ட்ரா கர்த்தர் ஒரு புது பலத்தை கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. சரி செய்யுங்க, சில விஷயத்தை சரி செய்ய சொல்லுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில சரி செய்யுங்க ஆண்டவர். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் சரி செய்ய போறார். கடைசியா ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். ஆமென். யோசுவா 3:7. ரெண்டு காரியம். ஒன்று யோசுவா 3:7 வாசிங்க. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படு. கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முதலாவது பூரணப்படுத்த போறாரு. உங்க வாய்ஸ் நாட்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா இந்த உலகத்துக்கு போக போறீங்க. 2வது உங்க கிராக் எல்லாம் சரி பண்ணி உங்களை திடப்படுத்த போறாரு. 3வது ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக, எதிராளி கண்களுக்கு முன்பதாக, உங்களை உதாசீனப்படுத்துற கண்களுக்கு முன்பதாக, உங்களை ஏமாற்றுவங்க கண்களுக்கு முன்பதாக, உங்க பேச்சை கேட்காதவங்க கண்களுக்கு முன்பதாக, அல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல மோசே செத்ததுக்கு அப்புறம், இறந்து போனதுக்கு அப்புறம் யோசுவா தலைமையில வருது. யோசுவாவை சாதாரணமான ஆளா பாக்குறாங்க. யோசுவாவால என்ன முடியும், யோசுவா இந்த ஜனங்களை நடத்திடுவானா, யோசுவாவுக்கு என்ன ஒரு இது இருக்குது, எப்படி இந்த தலைவன் இப்படி வருவான் அப்படின்லாம் யோசுவாவை குறிச்சு கேள்வி எழுப்புகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, மோசேயோடு இருந்தது போல அல்லேலூயா நான் கூட இருக்கேன். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி நோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க, அறியும்படி. அப்ப இஸ்ரவேலர்கள் அறியும்படின்னு வருதுன்னா, யோசுவாவை குறித்து ஏதோ ஒரு மிஸ்டேக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ வருத்தம் இருந்திருக்குது. அவனை வந்து தலைவனாய் நிறுத்துவதற்கு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு டைம்ல 2 டைம்ல 4 5 முறை போய் பெரிய தலைவரை பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? எத்தனை அலைச்சல். ஆமென். அது மாதிரி அற்பமா நினைக்கலாம் எல்லாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உதாசீனப்படுத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அவர்கள் அறியும்படி
இஸ்ரவேலர்கள் அறியும்படி, தச்சாந்துப்பட்டி ஜனங்கள் அறியும்படி, விராச்சல ஜனங்கள் அறியும்படி, அல்லேலூயா, மேட்டுப்பட்டி ஜனங்கள் அறியும்படி, புதுக்கோட்டை ஜனங்கள் அறியும்படி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். பத்துல எனக்கு பத்துல இன்னும் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உங்க குடும்ப பேக்ரவுண்ட் சிறுமையான நிலையிலிருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாம இருந்திருக்கலாம், ஒருவேளை அப்பாவோட இருந்திருக்கலாம், அம்மா இல்லாம இருந்திருக்கலாம், அப்பா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ஏற்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை மேற்கொள்ள முடியாம இருந்திருக்கலாம். அந்த நாட்கள் அவங்க நினைவு கூர்ந்து, ஆண்டவர் இன்னும் உங்களை மறக்கல, அவர் தோல் மேல வச்சு நீ உன்னை அநேகர் அறியும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்திட்டே தான் இருப்பேன், படுத்திட்டே தான் இருப்பேன், படுத்திட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம பயணித்த பயணங்கள் எவ்வளவு கடுமையான பயணங்கள் பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம வந்த பாதைகள் அப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் கற்கள், கரடு முரடான கற்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல முடியும், நான் அவங்க சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ ஒரு சுமைகள், அவமானங்கள், நிந்தனைகள் இருக்கா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஆமே. தூசிக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, அந்த நாட்கள்ல இங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் 15 வயசுல வந்தது எனக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு அவமானங்களை சந்திச்சோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம் தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. அரிசி கூட வாங்க முடியாத நிலைமை, ஒரு பால் கூட வாங்க முடியாத நிலைமை ஒரு காலத்துல இருந்துட்டு சாட்சி நீங்க சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. வீடு இல்லாத ஒரு நாட்கள். ஒருத்தர் இப்படியா சொன்னாரு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்தோம், இயேசுவை தெரிஞ்சுக்கொண்டோம், வீடு இல்லை, ஒரு மாட்டு கொட்டாயை எனக்கு கொடுத்துருந்தாங்க பாஸ்டர். மாட்டு கொட்டாயில தான் நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா 2 பங்களா 2 வீடு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை சொந்தம். கத்தரை தேடுவேன், அவமானப்பட்டேன், நிந்திச்சாங்க, அவ்வளோ அசிங்கப்பட்டேன். ஆண்டவர் உயர்த்துவேன். எத்தனை பேர் சாட்சி நீங்க கேட்குறீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நான் எப்படி உன்னை அந்த நாட்டில் வைத்திருந்தனோ அதை விட மேலாய் உன்னை நடத்துகிறவர் நான், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் நான், உன்னை ரட்சிப்பவர் நான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, உங்களை தேடி ஜாதிகள் வருவாங்க, உங்களை தேடி கூட்டம் வரும், உங்களை அறியும்படி வரும், நீங்க யாருன்னு தெரியுறபடி வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாதை யோசிச்சு பார்த்தேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி வந்த பாதை அது? 15 ரூபா காணிக்க பெட்டியிலிருந்து என்ன நாட்கள் உண்டு? 15 ரூபா. எத்தனை ரூபா? 15 ரூபால 2 ரூபா சர்க்கரை, 1 ரூபா டீ தூள். எத்தனை அம்சிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 ரூபா சர்க்கரை, 1 ரூபா டீ தூள். பால் கூட வாங்க முடியாது, அடுப்பு கிடையாது, மட்டையை வச்சு ஊதி எரிச்ச நாட்கள், திருமணமாய் மட்டையை வச்சு ஊதி எரிச்ச நாட்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியா உங்களை ஆசீர்வதிக்கிறார்? நான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு அறியப்படி அற்பமா நினைக்கலாம். மோசே எப்படி வழி நடத்தினாரு, யோசுவா எப்படி வழி நடத்துவான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தார். பலம் கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பலம் கொண்டு திகையாதே கலங்காத, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வசனத்தை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த யோசுவாவை எப்படி ட்ரெயின் பண்ணி அவங்க உருவாக்கி தட்டி எழுப்பி, நீதான்ப்பா இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், வழி நடத்தணும், உனக்குள்ளதான் அந்த கிருபை வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. ஆனா ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்க அறியும்படி, அவங்க கண் காணும்படி யோசுவா யோர்தானை கடந்து போனான், எரிகோவை வீழ்த்தினான், ஆயி பட்டணத்தை தோற்கடித்தான். 12 இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு பலம் கொண்டு திடமனதா இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் அறியும்படி, உங்களை நிந்தித்தவர்கள் அறியும்படி கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்த அப்படியே விட மாட்டாரு. தலைமுறையால் உங்கள் குடும்பம் மேன்மை பாராட்டப்படும், உன் பிள்ளைகள் மேன்மை பாராட்டப்படுவார்கள், உன் சந்ததிகள் மேன்மை பாராட்டப்படும், உன் சபை மேன்மை பாராட்டப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீ குத்தினவங்க பாப்பாங்க. தேனீக்கள் போல வளைந்து கொண்டார்கள், உள்ளில் பற்றின நெருப்பை போல. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். எரேமியா 31:1 வாசி. எரேமியா 31:13. எரேமியா 31:13.
என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அடுத்தது அடுத்த வசனம். ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படும். அல்லேலூயா. கடைசி இதை எழுதிக்கோங்க. நான் எனக்கு கிடைக்கப்பட்ட முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நான் பூர்ணப்படுத்தப்பட்டு, சொல்லுங்க, நான் பூர்ணப்படுத்தப்பட்டு, திடப்படுத்தப்பட்டு, மேன்மைப்படுத்தப்பட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள கர்த்தருடைய துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் பொழுது, அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது இந்த ஜனத்திற்கு முன்பதாக என்னை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியான ஆசீர்வாதம், உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அன்னால நான் ரூத்தை சொல்லிட்டேன், ரெண்டாவது அன்னால சொல்றேன். அன்னாள் என்ன பண்ணா? அழுது கண்ணீரை ஊற்றினார். பலன் போக மட்டும் ஊற்றினார். கர்த்தர் அவரை நினைத்தருளினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்நியர்களாக சொல்றேன், நீங்க வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் விலை மதிக்க முடியாதது. கர்த்தர் அதை நினைவு கூறுகிறார். நீங்க வடிச்ச அந்த கண்ணீருக்கு பதில் வருகிறது. இன்னைக்கு ஜம்முன்னு நாங்கள் இருக்கிறோம்னா அது நீங்க ஜெபிக்கிற ஜபத்தினாலதான் இந்த குடும்பம் கட்டப்படுது, சபை கட்டப்படுகிறது. சகோதரிகள் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜபத்தினாலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பெருமையா நான் சொல்லுவேன், என்னுடைய நச்சாந்திப்பட்டி திருச்சபையில சகோதரிகள் தான் எழுப்புதல் உள்ளவர்கள். எல்லாரும் சொல்லணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் உபவாச கூட்டத்துக்கு முன்னாடி 40 நாள் உபவாச கூட்டத்தில் யார் கலந்து கொள்வாங்க? எல்லாத்துக்கும். அதற்கு என்ன காரணம்? நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜபம் தான். அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்டு இந்த சபையை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாத்தி தருவார். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த வார்த்தை இப்படி எனக்கு வந்துச்சு தெரியல, ஏதோ வந்துருச்சு நான் நினைக்கல. நான் சொல்றேன், இதை உறுதிப்படுத்துறாரு, திடப்படுத்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு, குடும்பத்தை கட்ட போறாரு. அல்லேலூயா. சபைகளை கர்த்தர் உருவாக்க போறாரு. அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில வரும். ஆமென் சொல்லுங்க. கடைசியா என்ன ஆசீர்வாதம் வருது? இதயத்திற்கே சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன வேணும் நமக்கு? எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி அழுக துன்பம் போய், ஆனாலும் இந்த வேதத்தை படிங்க, மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துடும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. ஆனால் என்னை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டு நோக்கி கூப்பிடுங்க. உங்க மேன்மையை இழக்காம இருப்பதற்கு 33:13 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சந்தோஷத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு 33:13, எரேமியா 31:13 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களை பூர்ணப்படுத்தும், ரெண்டாவது உங்களை, மூணாவது மேன்மைப்படுத்தும், நாலாவது சந்தோஷம். இந்த பலத்தோடு போங்க. ஒரு மனிதனை முறியடிப்பது போல உங்க எதிரியை முறியடிப்பீங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், என்னுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. இந்த வார்த்தையோட புறப்பட்டு போங்க. இரு கற்கள் பட்டயமா கர்த்தருடைய மாற்றம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ராஜாத்திய மாத்தின ஆண்டவர் ஒன்று திரட்டி தன் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபித்தார். கண்ணீரோடு கூட ஜெபித்தார். தேவ பிள்ளைகளே, நான் மிகைப்படுத்தல சகோதரிகளை, ஆனா அந்த கேரக்டர் நமக்குள்ள வேணும். ரூத்துவ போல எதை டிசைட் பண்ணணுமோ அதை டிசைட் பண்ணுங்க. எது வேணாமோ அதை விட்டுட்டு விலைக்கு வந்துருங்க. யாரை பின்பற்றணுமோ அவங்கள மட்டும் பின்பற்றுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இரண்டாவது, அன்னாளுடைய ஜபம் மற்றவர்களுக்கு முன்பதாக அது வெறுமையாக இருந்தது. பரிகாசம் பண்ணினார்கள். அந்த ஜபத்துல குடித்து கொண்டு பேசுகிறாய், புலம்புகிறாள் என்று சொன்ன. ஆனால் தேவனுக்கு தெரிந்தது அப்படி உள்ளம் என்ன என்பது. இன்றைக்கு சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க, வெட்கப்படாதீங்க. ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். மூன்றாவது, எஸ்தர் அந்த தேசத்துக்காக ஜெபித்தது போல
ஒரு கூட்டத்தை திரட்டுனாங்க பாருங்க. உங்க கூட ஒரு நல்ல ஆவிக்குரியவர்களை திரட்டி ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்தை திரட்டுங்கள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறார். உன் பிள்ளைகளை குடும்பத்தோடு, உன் கணவனை குடும்பத்தோடு கட்டி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். அந்த வீட்டுக்கு மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உங்கள் குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருகிறது. இது ஒரு பக்கம் அந்நியருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆனா பொதுவா நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளை சுயநலத்துக்காக பயன்படுத்தினால், நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தினால் இந்த ஆசீர்வாதம் பலிக்காது. அந்த கிருபைகள் நமக்கு எடுபடாது. ஆனால் கர்த்தருடைய நடத்தலின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் நடந்தோமானால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? முதலாவது பூர்ணப்படுத்துவார். சொல்லுங்க, என்ன பூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, காலத்துல நான் கனி தர போறேன். இலை உதிராத ஒரு மரத்தை போல இருக்கேன். என் ஆயுசு நாட்கள்ல என் கற்பம் செத்து போகாது. நான் மலடா இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில மலடா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காலத்துல, உன் ஆயுசு நாட்கள்ல நீ எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாயோ, எதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாயோ, எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாயோ, அதுவும் வாழ்க்கையில பூரணப்படும். மகளே. ஓ மக்கள், நன்றி 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 அப்பா. இரண்டாவது, கிராக். சில வாழ்க்கையில கேப் வந்துருச்சு, சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அதை கர்த்தர் சரி பண்ணி உங்களை திடப்படுத்த போறாரு. விசுவாசிக்கிறேன், நிறைய பேருடைய சரீரத்துல இருக்கிற கிராக்கை கர்த்தர் மாற்றாரு, பிரச்சனையை கர்த்தர் மாற்றாரு, அதுல திடப்படுத்த போறாரு. வாழ்க்கையில சில பேர் விழுந்து கிடக்குறீங்க, அதுல இருந்து உங்களை தூக்கி திடப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து காணப்படுறீங்க, அதுல இருந்து கர்த்தர் உங்களை திடப்படுத்த போறாரு. சொல்லுங்க, என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே. மூன்றாவது, யார் உங்களை அற்பமா பார்த்தாங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க உதாசீனப்படுத்தப்பட்டீங்களோ, அவர்கள் அறியும்படி உங்களை மேன்மைப்படுத்த போறார். அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி உங்களை கனப்படுத்த போறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு பேச தெரியாத உங்களை திட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உங்களை தூசிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அறியும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். எப்படி யோசுவா அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப்பட்டானோ, அதுபோல கர்த்தர் அந்த இஸ்ரவேலர்கள் அறியும்படி அங்கே மேன்மைப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் பகுதியில, உங்கள் கிராமங்களில, உங்கள் வீட்டு பக்கத்துல, உங்கள் கூட இருக்கிற முன்பதாக கர்த்தர் அறியும்படி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த 3 காரியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க அமர்ந்திருந்து என்னை நோக்கி கூப்பிடுங்க. நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், சந்தோஷமா பார்த்துக்குவேன், சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். உன் அழுகையும் பால்கடிப்பும் உன் தேசத்துல இருக்காது, உன் குடும்பத்துல இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறேன், இன்றைக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். வருத்தப்பட்ட விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷமா மாறப்போகுது. வருத்தப்படுத்தப்பட்ட விஷயங்கள் உனக்கு சந்தோஷமா மாறப்போகுது. மகனே பெற்றுக்கொள் இந்த வார்த்தையை, பெற்றுக்கொள் இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே உங்க இதயத்தில் கை வச்சு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா.
நன்றி இயேசு ராஜா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. சொல்லுங்க, கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கிறீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் கூட பேசியிருக்காரு. நான் இந்த இடத்துல மெசேஜ் எடுத்துட்டு வந்தது வேற தான். ஆனால் பைபிளை திறந்து நான் நிற்கும் பொழுது பாயிண்ட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே டோட்டல் மாற்றம். ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசின வார்த்தை, இன்னைக்கு கேட்ட பிள்ளைங்க மனதார இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்ற வார்த்தை, கர்த்தர் சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உன்னை பூர்ணப்படுத்துவேன். கரங்களை தட்டி, நான் உங்களை திறப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உனக்கு சந்தோஷம் கொடுப்பேன். கரங்களை தட்டி, நல்ல பிதா